யாரும் நண்பர்களே, இன்னையோட ஈச புக்கு இன்னையோட போகுது. நம்ம ஈசத்தில் பறந்து ஒரு தான் பாருங்கள் கேமராவில் லைட் வசதியில் காமிக்கிறீங்க. இதை ஈச புக்கு போகிறத இன்னையோட அவ்வளோ ஈச புக்கு இன்னையோட முடிஞ்சிச்சு பாருங்கள். லைட் ஆன் பண்ணிக்கிறேன், லைட் ஆன் பண்ண ஆள தெரியுங்க. இதா ஈஸ்வரர் இருக்குது, ஈஸ்வரர் தெரியுதான் பாருங்க. நம்ம இது நல்லா இருக்கு பாருங்க. ஈசா இன்னோட அவ்வளோ ஈச புக்கு இன்னோட போகுது பாருங்க. இதில் வருங்க எப்படி ஈஸியாக இருக்குன்னு இதான் எனக்கு காலில் கடிச்சுக்கு கரையன். ஏன் எவ்வளோ கரையன் காலில் கட்டிக்குதுன்னு. எவ்வளோ அவ்வளோதான் ஈச போக்கு முடிஞ்சிடும். ஈஸா நீங்கள் பிடிக்க முடியாது. அங்கே காலில் இந்த இதெல்லாம் இப்போ இழுத்து முடிச்சு ஒவ்வொரு ஈஸாக வருது தெரியுதா. ஒவ்வொரு ஈஸா வந்துருக்கு. ஈஸ் இதெல்லாம் பறந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. விடிஞ்சிருச்சு விடியும். ஈஸாப்பில் அவ்வளோதான் நின்றுச்சு. மணி இப்போ எக்ஸாக்டா மணி வந்து 5:30 ஆகுது. சூரியன் 5:30க்குலாம் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு சைடு ஒரு ஈசெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஈசெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போலாம் கரனே இதுலேயும் ஒவ்வொரு ஈஸா வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக இங்கே இருங்க. இதெல்லாம் அவளை எடுத்து கட்டிடுச்சு ஈஸா. ஈஸா அவ்வளோதான் நின்றுச்சு. ஆனால் கரையனே என் முழுக்கடியாக கடிக்குதுங்க. யாருங்க ஈஸா அவ்வளோதான். என்னோட அவ்வளோதான் ஈச போக்கு. நல்லா சொல்லுங்க ஈச போக்கு அவ்வளோதான். இதில் தான் ஒரு ஈசல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வரவில் தெய்வம் வரும் ஒரு வந்துக்கிட்டு பாருங்க. ஒவ்வொரு ஈசலாம் காரம் எல்லாம் காலையெல்லாம் கட்டிச்சு எடுத்து விடுச்சு. இதெல்லாம் கட்டி இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. நான் அங்கே ஒரு இடத்துல போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஈஸை போகிறது கேமராவில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரியலை. எனக்கு எவ்வளோ ஈஸியாக பறந்து போகணும். ஈஸியாக நிறையா பறந்து போகுது. கேமராவில் ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா. நான் வரைக்கும் எனக்கு ஒரு புத்து இருக்குது. அந்த புத்தரை காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு. இன்னோட அவ்வளோதான் ஈஸை பிடிக்க முடியாது. ஈஸை போக்கு இன்னோட முடிஞ்சிச்சு. இதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பறந்து போகுதுன்னு பாருங்கள். சரியாக எதுவும் தெரியாத மாதிரி தோணுது. எனக்கு போர்க்குழி இருக்குது. எனக்கு போர்க்கிட்ட நல்லா ஈஸை வருதுங்க. வந்து ஈஸை புத்து இருக்கான்னு தெரியலை. இதுக்கிட்ட செடிக்கிலிருந்து வருது. அதுதான் பருவெல்லாம் நினைக்கிறேன். கழுத்தில் நல்லா விடிஞ்சிருச்சு. கிளாஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கேயாவது பாருங்கள் ஈஸில் ஈஸை பறந்து வர்றது தெரியுமான்னு தெரியலை. கேமராவில் ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இடம் தெரியாமல் ஈஸை தான். இப்படியே பாருங்கள் இடம் தெரியாமல் ஈஸலைங்க. பட்டு கேமராவில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. கேமரா காட்டி சரியில்லைனாலும் அந்த அளவுக்கு ஒழுகலை. இதுவும் கால நேரமாக இருக்கவும் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எங்கள் ஒரு கோழி ஈசல் திணிக்கு இருக்குது. ஃபுல்லாக ஈசல் தான் எங்களை ஃபுல்லாக
ஈசை பறக்குது, ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேங்குதே. பாருங்க நல்லா ஈசை நல்லா அப்படியே ஃபுல்லாக ஈசை ஃபுல்லாக அங்கே பாருங்க. கீழே தலையில் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இல்லைதுன்னு. தூங்கி எந்திரிச்சதும் வெளியே எடுத்துக்கிறீங்க. தெரியா ஈசங்க ஈசங்க பறக்க தெரியுமா பாருங்க. கீழே காமிக்கிட்டு பாருங்க. இந்த கேமராவில் தெரிய மாட்டேங்குது, அது அதனால பேக் கேமரா வச்சேன். கேமராவில் செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. என்ன பாருங்க ஈஸியாக பறக்க தெரியுதா? ஒரு கீழே தெரியுது பாருங்க. நல்லா அந்த அளவுக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும் பேக் சைடு. பின்னாடி பாருங்கள் எப்படி ஈஸியாக போகணும். இங்கே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. கேமராவில் பேக் கேமராவில் செல்ஃபி கேமராவில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல இன்னும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கம்பூச்சி மாதிரி இருக்கு பாருங்க. அந்த கம்பூச்சியில் எப்படி இறங்குது பாருங்க. நல்லா ஈஸியாக இதுக்கான மாடு என்னமோ புத்தை உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது நேரம் இப்போ பார்த்தது தெரியும் ஈஸியாக பின்னாடி பண்ணுங்க எவ்வளோ இலையணும். ஒரு நாய் வர ஈஸியாக பறக்கிங்க அவருக்கு. நாயெல்லாம் ஈஸியாக பறக்கிக்குது. தூங்கி எந்திரிச்சு வீடியோ எடுத்துக்கிறீங்க. மழை கொஞ்சம் கண்ட்ரோலாக கொஞ்சம் கேவலமாக தான் இருப்போம். நம்ம தூங்கி எந்திரிச்சு வீடியோ எடுத்தனால. பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஆமாம் தூங்கி எந்திரிச்சு அப்படினால பேசலாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேக் கேமராவில் காமிக்கிது எல்லாத்தையும் பாருங்கள். இதில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. பின்னாடி ஃபுல்லாக ஈஸி நிறையா பறக்குது. கேமராவில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரியலை. தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதுன்னு தெரிஞ்சால் தெரியும் சொல்லுங்கள், இல்லைன்னா தெரியலன்னு சொல்லுங்கள். ஆமாம் எனக்கு யாரோ லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. கேமரா அப்படியே காலைங்கிறதுனால கேமரா காட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஆமாம் எனக்கு பேக் கேமராவில் காமிக்க அதோட நல்லா தெரியும். இதில் தெரியுதான் பாருங்கள் நல்லா. எனக்கு ஈஸி நல்லா இதில் நல்லா தெரியும் பாருங்கள் பறக்குறது. இதில் ஓரளவு தெரியுது ஈஸியாக பறக்குறது. என்ன புத்தில் தான் வருது, ஆனால் எந்த இடத்துல வருதுன்னு தெரியலை. நேரம் எங்கே புத்துலேருந்து வருது. இதுக்கு நேரம் பாருங்க நல்லா எவ்வளோ பார்க்கணும். பறக்கப்படுத்துக்குன்னா பறக்கக்குள்ளே ஈஸியாக தான். ஈசை இன்னையோட அவ்வளோதான். இந்த ஈசல் பிடிக்க முடியாது. இந்த வருஷத்துக்கு ஈசை இன்னையோட அவ்வளோதான் போகுது. இது சிறுபுத்தி ஈசை. ஆமாம் நீ வெயில் அடித்தோடனே தள்ளி சிறுபுத்து கருப்புத்தி ஈசெல்லாம் பறந்து போகுது. அவ்வளோதான். இந்த அடுத்து வெயில் அடித்தோடனே தெளனி ஈசலும் புத்துறோம். தெளனி ஈசை போக்கு போச்சுன்னா அவ்வளோதான். ஈசை போக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வருஷம். ஆமாம் நல்லா ஈசை போக்கு போய்க்கிருக்கு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஈஸியாக பறக்கணும். இதனால் பார்த்தா நல்லா தெரியும் ஈஸை. எங்கன்னா என்ன இடத்துல வருது, புத்தில் வருது, அந்த எந்த இடத்துல வருதுன்னு ஒழுங்காக சரியாக கண்டுபிடிக்க முடியல. இந்த நேரம் கீழே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதுக்கு நேரம் பார்த்தா தெரியுதா? இறங்க இதுக்கு நேரம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பறக்குதுன்னு உள்ள. எம்புட்டு ஈஸின்னு பாருங்கள் உள்ள. ஈஸி எக்குதப்பான ஈஸை. ஏன்னா உள்ளே போக முடிஞ்சா அவங்க இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். அதில் சிலந்து பூச்சி வலை போட்டு எல்லா ஈஸையும் கொண்டுக்கு இருக்குது. இந்த ஈஸை அவ்வளோதான். பிறந்தோடனே எல்லா பூச்சிக்கிட்ட எல்லாமே சாப்பிட்றோம். ஆமாம் ஏன் பார்த்துக்குங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள்.
வத்தல் தெரியும். உள்ளே வெறும் செடியாக இருக்குங்க. யாருங்க செருப்பும் போடலை. உள்ளே பாம்பு வச்சுட்டா வரும் அந்த ஈசாவுக்கு. பாம்பு தேளுன்றதுகள் எல்லாமே வரும். ஈசப்படம் இந்த சிலந்தி பூச்சி தின்னுக்கு இருக்குது. வெளில போக்குறேன். ரொம்ப நேரம் முழுக்க திரும்பி யாருங்க இவ்வளோ ஈஸியாக போய் கேட்கணும். ஈஸியாக நல்லா போக்கு இன்னைக்கு. வீட்டுக்கிட்ட நல்லா தெரிஞ்சிச்சு போனது. இங்கிட்டு போகும்போது இந்த பக்கத்து அந்த அளவுக்கு சரியாக தெரியலை. அப்படியே பாருங்கள், இப்போ நல்லா விடுஞ்சிருச்சு. ஈஸ் அந்த அளவுக்கு போகிறது நல்லா என் கணக்கு நல்லா தெரியுது. கேமராவில் தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கலாம் பார்த்தா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. லைட்டாகவும் தெரியுது. ஆனால் நல்லா அப்படி இடம் தெரியாமல் இலையுதான் என் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் லாங் அந்த கோழி மயிறு பாருங்கள். அதுலேருந்து அங்கிட்டு ஃபுல்லாக ஈஸி ஏகப்பட்டது இலையுது. ஆனால் கேமராவில் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கிட்டு பார்த்தாலும் நல்லா இலைங்க. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே என்னோடய கேணி அப்படியே இலையுது. நல்லா போகுது. நல்லா ஈஸாக நல்லா போக்கு. ஈஸை நைட்டு ஈஸை பார்த்துருந்தா நைட்டு ஈஸை பிடிக்க வந்திருக்கலாம். ஏன்னா ஈஸனை அவ்வளோதான். நைட் நைட் நல்ல மழை. நேற்று மழை பெய்யாமல் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக போக்கு போயிடுச்சு. புத்து பார்த்துருந்து இந்த பிடிச்சிருக்கலாம். அது சரியாக கவனிக்கலை. நாங்கள் என்னத்தை கண்டா இன்றைக்கி போக்கு போகணும். இந்த மாதம்தான் அதிகமாக போக்கு போகும். இந்த மாதம் தான் கடைசியில் தான் போக்கு போகும் நல்லா. நேரம் பார்த்தா சரி அவ்வளோ ஈஸியாக போகணும். நிறைய இந்த பாதைக்கு நிறைய ஈஸை போகிற நல்லா தெரியுதான் பாருங்கள். தெரியுதான் தெரியல. அதுக்கு நேரம் ஒரு பாம்பு ஒன்று ஓடிச்சு. இப்போ நல்ல பாம்பு, சரியான பாம்பு. இந்த உத்து ஈஸை பிடிச்சிட்டா நினைக்கிறேன். யாரும் எவ்வளோ ஈஸியாக இறையும் பாருங்கள். பார்த்தீங்களா ஈஸில் என்ன அது உள்ளே போய் காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இங்கே யாருங்க நம்ம இது ஈஸை புத்தோட இந்த அளவுக்கு தெரியுதா இருந்தது நேரம். இந்த புத்தில் ஈஸை பிடிச்சிட்டாங்களா அந்த அளவுக்கு இந்த புத்தில் ஈஸை வராது. இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஈஸியாக திருவிழா அவங்க அதே தான் பாருங்கள். கேமரா எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பார்த்தீங்களா? வருங்க சுற்றி இதுதான். ஒரு இடத்துல ஈஸை புத்தில் வர்றதை அவளுங்க காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க கோழி திணிக்கு இருக்கு பாருங்க. நல்லா திணிக்கு இருக்குது. ஆனால் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நான் இன்னொரு இடத்துல வீட்டில் காமிக்கிறேன். அவ்வளோதான் நம்பர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த மாதிரி ஈஸி பிடிக்க போய்க்கலான்னு சொல்லுங்கள். ஆமாம், இந்த வீடியோவோட உங்களோட பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமாம், அடுத்து நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்.